நான் பொண்டாடி குடிப்பன்றத தெரிஞ்சுக்கிற ஹீரோக்குமே இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இப்ப ஹீரோயின்மே அவ வீட்டுல இருக்கப்ப அவளோட ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு வரா. இவங்களோட கல்யாண போட்டோ பாக்குற அந்த பொண்ணுமே இப்ப அவகிட்ட இவரு குடிப்பாரா அப்படின்றத கேக்குறா. அதுக்கு ஹீரோயின்மே அவர் என்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நல்லவர், குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல அப்படின்றத சொல்றா. இவன் பயங்கரமா குடிப்பா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ போன்ல இருக்க போட்டோமே எடுத்து காட்டுறா. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா குடிப்பாங்கன்ற உண்மையுமே தெரிய வருது. அடுத்த நாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேருமே பேசிக்காம நூதன முறையில சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றதுன்றதுனால இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவுக்குமே வராங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக இப்ப ரெண்டு பேருமே ஒண்ணா உட்காந்து சரக்கடிக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல என்ன ரீசன் சொல்றது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே அவங்க அப்பா கிட்ட இனிமேல் நான் அவன் கூட வாழ மாட்டேன், அவனோட அண்ணன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். ஹீரோயினோட மாமாவே ஆமா நான் கல்யாணத்துல நோட் பண்ண அவன் சரியில்லை அப்படின்றத சொல்றாரு. இங்க ஹீரோமே அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட என் பொண்டாட்டியோட மாமா ஒரு கே, அவர் எப்ப பாரு என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு, எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால இனிமேல் அவ கூட வாழ மாட்டேன் அப்படின்றத சொல்றான். இப்ப ஹீரோயின்மே ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறான். பார்த்தா அங்க ஹீரோயின்மே வந்திருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருக்க முடியாது, ஆனா நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே அப்படின்றத சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்மே பண்ணி வச்சிட்டாங்க. ஹீரோயின்மே பாத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரப்ப அவளோட கார்மே பிரேக் டவுன் ஆயிடுது. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்றா. இப்ப அவனுமே வந்து பிக்கப் பண்ணிக்கிறான். இப்போ ஹோலின்றதுனால அங்க இருக்க எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கிட்டயும் அங்க இருக்க பொண்ணு கிட்டயுமே சில பேர் தப்பா நடந்துக்கிறாங்க. அதனால ஹீரோமே அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோயின்மே தனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்டா ஹஸ்பண்டா இவன் தான் வந்து நிக்கிறான்றத புரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா நிறைய இடம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பீச்ல ஒண்ணா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின்மே மட்டையை அங்கேயே படுத்துடுறா. ஹீரோயின் கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குன்றதுனால இப்ப அவளை எவ்வளவு லவ் பண்றான்றத அந்த வாட்ச்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறான். பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிய வருது. அவங்க அப்பாவுமே இந்த குழந்தை வேணாம், இதை கலைச்சிடலாம், உனக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. ஹீரோயின்மே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே இந்த குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறா.